கட்டம். ரெண்டாவது கட்டம் சொல்றாரு, 1967 தன்னுடைய கழுத்துக்குள்ள குண்டடி படுறாரு, சுடப்படுறாரு, முடிஞ்சு போச்சு. இனிமே அவருக்கு உயிர் கிடைச்சா கூட பேச்சு வராது, இனிமே நடிக்கணுங்கிற பேச்சே கிடையாது அப்படின்னு இந்த உலகமே சொல்லுது, அவருடைய எதிரிகள் எல்லாம் சொல்லுது. ஆனா அவர் பாருங்க, அதுக்கப்புறம் பயிற்சி பெற்று பல வகைகள்ல அவர் தன்னை முன்னிறுத்தி தன் முயற்சித்து அவர் என்ன சொல்றாரு, கடைசியில ரிக்ஷாக்காரன்ல ஒரு மழலை மொழியில தான் பேசுறாரு. ஆனா அதையும் ஏத்துக்கிட்டு பெரிய வெற்றி கொடுக்குறாங்க பாருங்க. இதுதான் எம்ஜிஆர் தர்மம். மூணாவது சொல்றாரு, எப்படி கர்ணனுக்கு அவருடைய கவச குண்டலங்களை எல்லாம் இந்திரன் பரிசு போனானோ, அதை போலவே இந்திரனுடைய மகன் தான் அர்ஜுனன். மகாபாரதத்துல மகனுக்காக இந்திரன் பரிசு போன மாதிரி எம்ஜிஆருக்கு ஒரு கவச குண்டலங்களா இருந்து திமுகவுடைய அனுதாபிகளும் திமுக தொண்டர்களும் அவருடைய ரசிகர்களும் திமுக இருந்தாங்க பாருங்க. அந்த கவச குண்டலங்களையே அறுக்கப்படுற மாதிரி திரு எம்ஜிஆரை விளக்குகிறார்கள். தனியாக வருகிறார், தனியாக